என் பேர் லக்ஷ்மி மோகன். எனக்கு வயசு வந்து 50 ஆகுது. திருவிக நகர்லேருந்து வரேன் நான். காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்துருவேன். எழுந்துட்டு வீட்டு வேலைகள் அத்தனையும் நான் தான் பார்த்துக்குவேன். அவன் ஹஸ்பண்டு குழந்தைய கவனிச்சிக்கிறது. ஹவுஸ் ஒய்ஃப் தான் நான். ஆனால் வெளி வேலைலாம் கிடையாது. டயபிட்டிஸ் வந்து 18 வயசுலேயே தெரிஞ்சிடுச்சு எங்களுக்கு. தெரிஞ்சு அப்போ வந்து சொன்னாங்க, இது வந்திருக்கு, இது வந்து நாளாக வந்து இந்தமாதிரி உள்ளுறுப்புகள்லாம் பாதிக்கும், கண்ட்ரோல் இல்லைன்னா எல்லாமே சொன்னாங்க. அப்போ சொல்லும்போது வந்து எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அப்போ வந்து 18 வயசு தானே, நம்ம ஆக்டிவாக வேறு இருந்ததுனால சரி அதெல்லாம் ஏன் நம்மளுக்கு வரப்போகுது அப்படின்னு. ஆனால் சாப்பாடு உணவு முறை மட்டும் ரொம்ப கட்டுப்பாடாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து அது சுகர் ரிலேட்டடாக என்னென்ன தேவை அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சில நேரம் இருப்போம். சில சமயம் தவிர்க்க முடியாமல் எடுக்கும்போது சுகர் லெவல் அதிகமாகும். இது நாளாக என்னாச்சு, அந்த ஒரு செக்கப் போகும்போதும் அந்த கிட்னியில் வந்து அந்த ப்ரோட்டீன் லீக்கேஜு, அப்புறம் வந்து ஏதாச்சும் ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். அப்போ அவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க, உங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு வந்து கிட்னிக்கு வர ஆரம்பிச்சிருக்கு, நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து இது கிட்னி ஃபெயிலியரில் தான் கொண்டு போய் விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது யூரின் வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓவர் வெயிட் போட ஆரம்பிச்சிச்சு. அந்த சத்துக்கள்லாம் வெளியே போகாமல் ஓவர் வெயிட், எப்போவுமே ஒரு சோர்வு, அப்படியே ஒரு பிரிஸ்காக போக முடியல ஆரம்பிச்சு. எப்போவுமே ஒரு க்ரௌசியாக ஒரு மயக்க நிலையிலே இருக்கிறது, நடக்கும்போதே நிறையா அந்த தலை சுற்றி கீழே விழுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அதிகமாக இருந்தது. ஆகிட்ட டயாலிசிஸ் பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இப்போ 1 இயராக வந்து பண்ணிட்டுருக்கேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சுகர் இருந்தது, கிட்னி பாதிப்புலாம் இல்லை. அவர் வந்து கொஞ்சம் அவர் ரொம்ப லேட்டாக தான் அந்த சுகர் இது பண்ணோம் அவருக்கு ரெக்கவர் பண்ணோம். ஆனால் அவர் ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக எடுத்துக்க மாட்டோம், நம்மளாக பார்த்து கொடுத்தா தான். இப்போ இது வந்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள பராமரிக்கணும்னா ஒரு பேஷண்ட்டாக இருந்துட்டு ஒரு பேஷண்ட்டை பார்க்கறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான். இப்போ நம்ம அவங்கள கவனிக்கிறோன்னா நம்மளோட ஹெல்த்தும் அதில் பாதிக்குது. ஏன்னா என்னோடய மருந்து எடுத்துக்கிட்டு அவரையும் பார்த்துட்டு எனக்கு வந்து அந்த கிடினஸ்ஸு ஒரு டயர்ட்னஸ் இருந்துகிட்டு இருக்கு, வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி நிறைய வாட்டி எனக்கு அந்த மாதிரி மிஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நிறையா, அந்த மாத்திரை எடுக்க மாட்டேன், செக்கப் ஒழுங்காக போக மாட்டேன். அதோட பாதிப்பு தான் வந்து அந்த கிட்னி பாதிப்பு வந்த ரீசனும் அது ஒரு இது சொல்லும்போது கொஞ்சம் பயமும் கவலையும் இருந்தது. என்னடா இது நம்ம எதிர்பாராமல் வராதுன்னு நினச்சோம், அது வந்து இப்போ கிட்னி பாதிச்சிடுச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அப்போ வந்து அந்த சாப்பாட்டு மேலே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வருது. நம்ம சாப்பாடுன்றப்போ அது இன்னும் நம்மளுக்கு உடம்பு பலவீனமாகுது இல்லைங்களா, அது ரொம்ப டென்ஷன் ஆகுது எனக்கு. அதாவது முதல்ல வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அதனால் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்துட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ணுவாங்க, வீடே ஒரு இதுவாக இருக்கும். இது வந்த அப்புறம் என்னன்னா என்னை பார்த்துக்கவே முடியல. அப்போ வரவங்களை கவனிக்கிறது வந்து ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் வந்து அவங்களே வரமாட்றாங்க தெரிஞ்சுட்டு, அப்படியே வந்தாலும் பார்த்துட்டு உடனே போயிடுவாங்க. எங்கேயும் வெளியே தனியாக போக முடியல. வீட்டில் வந்து எல்லா வேலையும் நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து வேலையே செய்ய முடியல, அப்படியே படுத்துகிட்டே தான் அந்த மயக்க நிலைப்படுறது. இப்படி எழுந்து 1-2 சின்ன சின்ன வேலை தான் செய்ய முடியுது. அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம வீட்டை நம்ம மெயின்டைன் பண்ண முடியலையே, பார்க்க முடியலன்ற ஒரு கவலை இருக்குது. அதேமாதிரி வெளியே வந்து எங்கேயும் போக முடியல. இப்போ வந்து ஒரு கல்யாணமோ ஒரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை ஒரு ஊருக்கு போகிறோம் இல்லையா லீவ் நாளில், இப்போ அதெல்லாம் போகிறது தவிர்த்து போக முடியாது. உடம்புல இப்படி சாப்பிட்டு இருக்கணுமான்னு ஒரு எண்ணம். அதாவது அவங்க சொல்லும்போது அந்த டைம் நம்ம ஹெல்த்தியாக தானே இருக்கோம் இல்லையா, அவங்க சொல்கிற அந்த சீரியஸ்னஸ் வந்து புரியல. அது வந்துட்டு அப்புறம் கஷ்டப்படுறத விட வரத்துக்கு முன்னாடியே அதை வந்து பாதுகாக்கிறதும் அதுக்கான உணவு முறையும் கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லலாம் டாக்டர்ஸ். முதல்ல உணவு முறையில் அவங்க சொல்லணும். அதை எடுத்த உடனே வந்து அவங்க இதை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்களே தவிர, எதெல்லாம் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு அந்த அந்த கிட்னிக்கு நல்ல ஆரோக்கியன்றதை அவங்க கொஞ்சம் அது முதல்ல அதில் சொல்லலாம். அவங்கள அந்த பாதிப்பு வரும்போது தான், அதை பாதிக்கும்போது தான் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு இது, அது வராமல் நம்ம தடுக்காமல் அதை கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோன்ற அந்த எண்ணம் வருது. அது வந்து பெரும்பாலானவங்க அப்படி கிடையாது. இது வந்துட்டாலே வந்து அந்த வாழ்க்கையிலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விரக்தியில் தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் வந்து போல்டாக அதை எழுந்து வரணும் அப்படின்னு எழுந்து வராங்க. எப்படி சொல்கிறது, க்யூர் பண்ண முடியலனாலும் ஒரு இதுவாக கொண்டு போகலாம் கட்டுப்பாட்டோட. மருந்து மட்டுமே சாப்பிட்டுட்டு உணவு இல்லைன்னா உடம்பு பலவீனம் ஆகிடுது. ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் விட்டாலும் அதுவும் கஷ்டம்தான். வந்துட்டு அதை எடுத்துகிட்டே இருக்கணும் ரெகுலராக. இது ரெண்டுமே வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பேஷண்ட்டுக்கு சொல்லலாம். அப்படி வந்துட்டாலும் பயப்பட வேண்டாம், அவங்க சொல்கிற அந்த டயட்டை ஃபாலோ பண்ணி மனதரித்தில் தாண்டி வரணும். அதாவது அதிக மன உளைச்சல் இருக்கக்கூடாது. இப்போ எப்போவுமே டென்ஷனாக தான் எல்லாருமே இருக்கிறாங்க, சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து அந்த தேவையில்லாத அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்து அது வந்து பாதிக்குதுன்ட்டு என்னோடய கருத்து.